நான் வந்து நடிகை எங்கேயுமே போக மாட்டேன். நான் ஒரு கிளீன் ஸ்லேட்டாக போவேன். இப்போ மாணிக்கம் அப்படின்னா அது இவர் எழுதின கவிதை. அவர் பெரிய டயட்ரு, அதெல்லாம் மனசில் வந்து ஒரு ஒரு 10வது நிமிஷம் எனக்கு கரைஞ்சு போச்சு. அப்படியே மாணிக்கமாக மாறிட்டார். அண்ணன் நடிக்கிறது இப்படியே பார்ப்பாரு, என்னடா நடிப்புன்ற பேரில் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிம்பாரு. அவர் தம்பி நம்ம அடிக்கடி சொல்வார், டேய் நந்து கவலைப்படாத, இது சிங்கிள் ஷோ பிஸ்னஸ்ன்னு பாரு. அவர் தான் ஹீரோ. நீங்கள் வந்து அந்த கேரக்டர் மேலே மாணிக்கத்துக்கு என்ன அன்பு வருதோ அதே அன்பு பார்க்குறவங்களுக்கு வரணும். இவரை பார்க்கும்போது எனக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஷாட்டு பரபரப்பான கும்பலின்னு எழுதிட்டாரு. காலையில் வந்து பார்த்தா கடை இருக்கு, நான் இருக்கேன், கேமரா இருக்கு, பரபரப்பை காணும். In this episode of Cinema Celebrity Conversationல இது கான்வர்சேஷன் கிடையாது, டிஸ்கஷனாக தான் இருக்க போகுது. ஸோ திருமாணிக்கம் டீம் நம்ம கூட இருக்காங்க. அதில் நம்ம சமுத்திரக்கனியனை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இந்த நேர்மைக்கு இந்த எளிய மனிதர்களின் வாழ்வாரம் டேக்லைன் இருக்கு இல்லையா, அது மாதிரி சினிமாவில் நம்ம பார்க்கக்கூடிய நடிப்பில் ஒரு எளிய மனிதர், அவளை பார்க்கும் போதே அந்த தோற்றத்தோட பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுவார். அப்படிப்பட்ட மனிதர் அது கூட வந்து நந்தா பெரியசாமி அவர்கள். ஸோ அவங்க படங்கள் நீங்கள் ஆரம்பித்த ஜேர்னியாக இருக்கட்டும், 20 வருடங்கள் கிட்டத்தட்ட இத்தனை வருடங்கள் சினிமாவிலே இருந்து நீங்கள் சம்பாரிச்ச ஆட்களை வந்து ஆடியோ லான்ச்சில் பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அவ்வளவு மக்கள் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க இத்தனை வருஷத்துல, அதுக்கு வாழ்த்துக்கள். சுகுமாரனா உங்களோட படங்கள் எல்லாமே நேச்சருக்கு உங்களுக்கு ஒரு பெரிய லவ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இயற்கை சார்ந்த படங்கள், இயற்கை சூழல்னா போதும், கேமராக்கும் உங்களுக்கு ஒரு காதல் வந்துருது. அதை உங்க மைனா படங்கள்ல இருந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். தேனா இருக்கட்டும், நாங்க அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தீங்க. ட்ரைலர்லயும் டீசர்லயும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. விஷுவல் ஒரு மாதிரி எலிகண்டா இருந்தது. அதுக்கு வாழ்த்துக்கள் விகடன் சார்பா. அமீரன் அவர்கள் சொன்னது மாதிரிதான், தான் வாழ்க்கையில தான் பண்ண கஷ்டத்தை, நான் அப்ப பண்ண ஒரு தவற ஸ்டேஜ்ல மென்ஷன் பண்ணி நான் திரும்பி நான் சொல்றேன், அது இந்த இடத்துல நான் சொல்றேன்னு சொன்னது இல்லையா, அது ரொம்ப மனசை திறக்கிறது. மனசை திறக்கிறது அது இந்த மாணிக்கம். பாஷா மாணிக் பாஷாவா மாறுற மாதிரி மாணிக்கம் திருமாணிக்கமா மாறுறது உங்களை சொன்னாரு. அந்த பாயிண்ட் அவரு அண்ணன் நடிக்கிறது இப்படியே பார்ப்பாரு, என்னடா நடிப்புன்ற பேர்ல என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிம்பாரு. அவரை திருப்திப்படுத்துற மாதிரி நம்ம நடிக்கிறது ரொம்ப சிரமம். பருத்திவீரன்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தன் மாச கணக்குல வந்து ஹோட்டலுக்கு வெளியவே நின்றுக்கிருந்தான். அண்ணே அண்ணே அண்ணேன்னு நான் ஒரு 2-3 மாசமா ஒருத்தர் நிக்கிறானே, காலையில எந்திரிச்சா வந்து நிக்கிறான். எந்திரிச்சா வந்து ஷோன் பப்ளிஷன் நான் நடிச்சேன் பாத்தீங்களா, அந்த சீனுக்கு அவன் தான் நடிக்க வேண்டியது. அவனை கூட்டு போயிட்டேன். அவனை கூட்டு போனா அவன் சொதப்புறான். டே என்னடா அண்ணே பண்ணிடுவேனே, நான் கரெக்டா பண்றேனே, கரெக்டா பண்ணேன், எங்கடா தப்பு தான்டா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா 16 டேக் 18 டேக் ஆகுது. திடீர்னு உங்க ரெக்கமெண்டேஷனா சொன்னாரு. ஐயோ இன்னைக்கு நம்மளை கொண்டுருவாரு இவரு அப்படின்னு சொல்லி கலெக்டரா சட்டையா அப்படின்னு சொல்லி கலட்டி திரும்ப நான் நடிச்சேன். அதுதான் ஆரம்பம். ஓகே, அங்க விதை போட்டு எனக்கு அந்த வார்த்தை இப்ப எப்படி தெரியுமாச்சு, நம்ம ஏற்கனவே உங்களை வார்த்தை சொன்னார் இல்லையா, பண்பட்ட நடிகன் ஆயிட்டேன். அது வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போய் ஒருத்தருடைய இதை இப்ப என்னன்னா, நான் வந்து நடிகை எங்கேயுமே போக மாட்டேன். நான் ஒரு கிளீன் ஸ்லேட்டா போவேன். இப்ப மாணிக்கம் அப்படின்னா அது இவர் எழுதின கவிதை. நான் போய் நிப்பேன், இவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை உள்ள எடுத்துப்பேன். அப்புறம் இவர் சொல்லுவாரு, ஆனா நீ இந்த பக்கம் இல்லை, நீ இங்க இப்படி வா, ஏன்னா ரசிப்பான், இப்படி பண்ண இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம பிளாங்கா இருந்தாதான் இவங்க எழுத முடியும். நீங்க மூரா எழுதிக்கிட்டு நான் இப்படி நேற்று ராத்திரி இப்படி சிந்திச்சேன், முந்தா நாள் ராத்திரி நான் இதை யோசிச்சேன்னு சொல்லி போய் இவங்களை குழப்பிட்டோம்னா பூரா குழப்பிடும். நம்ம கிளீனா போய் நின்னோம்னா அவங்க எழுதுற கவிதையா நம்ம மாறிடும். மாறும்போது அது வேற ஒன்று நடக்கும். சோ இப்போ நந்தா பெரியசாமியோட வாழ்க்கையில இது 20 வருடம் வாழ்க்கை அப்படிங்கிறது பாக்குறப்போ படங்களா 2-3 தான்ன்ற மாதிரி ஒர்க் ஆகுது. இந்த 20 வருடன்றது அழுத்தி சொல்லாம, ஏன்னா நான் வந்து நான் எழுதும் எந்த கதாபாத்திரத்திடமும் நான் என் வயதை சொல்வதில்லை. இப்படிதான் அசிஸ்டன்ட் சொல்லுவேன். எனக்கு கதையிலயும் சரி இதுலயும் சரி அன்புதான் பிரதானம்னு நினைக்கிறேன். வேற என்ன இருக்கு? காதல், இந்த காதல்ங்கிற ஒரு விஷயம், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு புரிதல், அந்த காதல் அதை வெளிக்கொறணுன்ற இந்த பிளாட் எங்க இருந்து யோசிச்சீங்க? இந்த பாபநாசம் சைட்ல இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டோரி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதான் கதைக்கலாமா? ஆனா பாபநாசத்துக்கு எதிரான கதை தான் இது. படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், அந்த மூடு இருக்கும், அந்த லொக்கேஷன் மூடு இருக்கும். பட்டு நம்ம கணியனை சொல்ற மாதிரி இருந்தா பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி உரிச்சுட்டு தான் வருவார். அவர் பெரிய டயட்ரு, அதெல்லாம் மனசுல வந்து ஒரு 10வது நிமிஷம் எனக்கு கரைஞ்சு போச்சு. அப்படியே மாணிக்கமா மாறிட்டார். அப்படியே அசால்ட்டா இருப்பாரு. ஸ்கிரீன்ல பாக்குறப்போ தெரியும், அவர் கண்ணு வரைக்கும் நடிச்சிருக்கிறாரு. அடுத்த படத்துக்கு டேட்ல நான் உண்மையா சொல்றேன். நான் சங்கர் சார் இதை வந்து சங்கர் சாரே சொன்னாரு. என்னன்னா இந்த இடத்துல கொஞ்சம்
ஓங்கி பேசியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் நான் திரையில் பார்க்கும்போது அது ரொம்ப சரியாக இருக்கும். நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சு போகிறீங்க அப்படின்னு சார், நான் ஒரு அளவுகோலும் வைக்கிறது இல்லை. நான் பாட்டுக்கு வருவேன், நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் பாட்டுக்கு பண்ணிடுவேன், அவ்வளோதான் சார். ஏன்னா நம்ம இதுவா அதுவான்றது குழப்பம் இருந்தால் தான் பிரச்சனை. எந்த குழப்பமும் இல்லாமல் போகிற போக்கில் அப்படியே நிற்கிறது இருக்குல்ல, அவங்களுடைய ஆளாக நிற்கிறது இருக்குல்ல, அது சாரும் சொன்னாங்க, தனுஷ் சார் சொல்லியிருக்காரு, அண்ணா அதுதானே அவ்வளோதானே அப்படிம்பாரு. அது தெரியும். நம்ம இயக்குநர்களை நம்பி அவங்க தோளில் நம்ம ஏறிக்கிட்டோம்னா சும்மா இருக்காதுல்ல, அவங்க தூக்கிட்டு போவாங்கல்ல. அண்ட் சினிமாட்டோகிராஃபி சுமார் கேட்கணும். உங்களோட படங்கள் நான் சொன்ன மாதிரி நேச்சர் லவ்விங் அந்த ஒரு படத்தை விஷுவலாக பார்க்குறப்போ இந்த ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, டீசர் அண்ட் ட்ரைலர் கட் அவ்வளோ எலிகண்ட்டாக இருந்தது. அதனால தான் அது மில்லியன் வியூவர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய ஷார்ட்ஸ் கம்போசிஷனாகவே நான் சொல்கிறேன், லேண்ட்ஸ்கேப்பை ரொம்ப அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அந்த படத்தோட டோன் என்னங்கிறத விஷுவலாக கம்யூனிகேட் பண்ணுறீங்க. ஜென்ரலி நந்தா அவர்கள் வந்து உங்களை பேசினதுக்கப்புறம் இதோட பிளான் இதுதாங்கிற அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுங்க? அவ்வளவு ஈஸியெல்லாம் சேர்ந்து ஒரு சொல்லிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு 4 படமா பேசிட்டே இருப்போம். நம்ம பிஸியா இருப்போம், இல்லை அண்ணன் அடுத்து பிஸியா இருப்பாரு, மாத்தி மாத்தி. பட் இந்த படத்தில் சேரணும்னு ஒரு முடிவும் ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கனாலதான் வந்து சேர்ந்துக்கிட்டோம். அதே மாதிரி நந்தானை வந்து பயங்கரமான அப்படி இருக்குள்ள டைலாக் மாத்துவாரு, அப்படி இருக்குள்ள ஒரு ஏதோ ஒரு புதுசா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது சொல்லனா அவர் மனசுக்குள்ள மட்டும் வச்சுக்க மாட்டாரு, உடனே யார்ட்டையா சொல்லிடணும். சொல்லி அது எப்படி நல்லா இருக்கு, அதுதான் அது என்னன்னா, இப்ப நாங்க எல்லாம் கதை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னாலே வளர வளர சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அது இவர்கிட்ட சொல்லும்போது வேற ஒண்ணு வரும், இன்னொரு நம்ம நம்பிக்கையான ஆள்கிட்ட நம்ம பேசும்போது வேற ஒண்ணு வரும். அதுல இருக்க தப்ப தைரியமா சொல்லுவாங்க. அப்படின்றப்போ டக்குன்னு அந்த இடத்துல மாத்திக்குவோம். ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் கொடுக்கறது கிடையாது. முதல் நாள் நைட்டு 1 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாலும் 8 மணிக்கு முடிச்சுட்டு வந்தாலும் ஆடியோ நோட்டு போட்டு மொத்த டைலாக்குமே அப்படியே அவங்களுக்கு கடத்துறது. படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்றதுக்கு அந்த மாடுலேஷன் அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துருவாங்க. அண்ணெல்லாம் காருக்குள்ளே கேட்டுட்டு வருவாரு. கிளைமாக்ஸ் படத்துல ரொம்ப கம்மியா தான் டைலாக் பேசியிருக்காரு. கிளைமாக்ஸ்ல மட்டும் ஒரு 7-8 வரி பேசியிருக்கிறாரு. ஒரே டக்குல அடிச்சிட்டாரு. கார்ல வர பேர் கேட்டுட்டு வருவார். ஐயா பாரதி ராஜா இருக்காருல்ல, இந்த ஏஜ்லயும் இந்த வயசுலயுமே அவரு கிளீன் ஸ்லேட்டா வருவார். தன்னை வந்து மாபெரும் அந்த இயக்குனர்ன்றதே வச்சுட்டு அவன் என்னமோ சொல்றான் அதை செய்வோம் அப்படின்னு வரும்போது தான் அது வேறையா மாறும். நீங்க இது பண்ணும்போது நம்ம வீட்டு பிள்ளை பண்ணும்போது என்ன வேண்டாம் சொல்றாங்க பாண்டி அப்படியே நிற்பா அந்த பக்கம், இல்ல எனக்கு அங்கிருந்து வரணும், இல்ல என்னைய கட்டில தூக்கி போட்டு கொண்டு வராங்க. டைரக்டர் என்ன சொல்றாருன்னா அவருக்காக கூட கேட்கல, கட்டில் தூக்கி போட்டு அந்த ஷாக் அடிச்சோடனே தூக்கிட்டு வர என்னையும் பிள்ளையும் தூக்கிட்டு வராங்க. அது ரொம்ப ஒய்டு ஷாட்டு. கிரேன் டைரக்டர் என்ன சொல்ற, கிரேன் அங்க இருக்குது, நீ அங்கிருந்து வர எதுக்குடா நீ படுத்துட்டு வரணும், வேற யாராவது படுக்க சொல்ல வேண்டியதில்லை, பாவே நான் படுத்தா தான் ஓகே சொல்லுவான் அப்படின்னு என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கான் போவாரு. ஆனா ரசிப்பார் 2 பேருக்கு இடையில மாபெரும் காதல் இருக்கும். பாண்டிக்கும் அப்பாவுக்கு இடையில ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட இன்னொன்னு சொல்லுங்க அப்படின்னு அவருக்குள்ள இருந்து தோண்டி எடுப்பான் பாண்டி. அப்புறம் ஐயாவே நம்ம கேட்பாரு, அதுதான் உனக்கு என்ன வேணும் 3 மாடுலேஷன் கொடுக்குறேன், எது வேணா வச்சுக்கோ பாரு. பயங்கரமா இருக்கும். 3லுமே வெரைட்டி இருக்கும். இந்த கதையை கேட்ட உடனே இவர் முதல் சூஸ் பண்ணது ஐயா தான். அவர்தான். என்ன தோணுச்சுன்னா, ஐயா சினிமாவெல்லாம் இல்லாம ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ்ந்திருந்தாருன்னா அந்த ஊர்ல இருக்கும்போது அப்படிதான் இருந்திருக்கும். எளிய மனிதரோட வாழ்க்கையா இருந்திருக்கும். அந்த இடத்துல வேற யாருமே வச்சு வைக்கவே முடியாது. யாருமே இல்லையோ. அதே கேட்டா என்னன்னா அவர் தான் ஹீரோ. நீங்க வந்து அந்த கேரக்டர் மேல மாணிக்கத்துக்கு என்ன அன்பு வருதோ அதே அன்பு பாக்குறவங்களுக்கு வரணும். டைரக்டர் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. இப்போ சமுத்திரக்கண்ணனை பார்த்தா அந்த நேர்மை அப்படின்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வருது இல்லையா? இப்போ சசிகுமார் அண்ணனுக்கு அப்படிதான் ஒரு விஷயம் நடந்தது. நந்தன்ல அவர் அந்த அவருடைய பர்சனல் கேரக்டர்ல இருந்து டிஃப்ரெண்டா வேற ஒன்று கொடுத்துருந்தாங்க. சம்வாட் நேர்மைனாவே உங்களுக்கு எழுதுறப்பவே சமுத்திரக்கண்ணனை தான் பிளேஸ் பண்ணணும்னு தோணுச்சா, இல்ல இவர் வேற மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு? நான் ஒரு பேட்டில் கூட சொன்னேன், வேற யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த கேரக்டருக்குன்னு நீங்க சொல்லுங்கன்னு. கிடையவே கிடையாது. ஹிந்தியில நானா பட்டேகர் இருக்காரு, மலையாளத்துல மம்முட்டி இருக்காரு, தமிழ்ல வந்து அண்ணன் இருக்கிறாரு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லையா, அதையே நம்ம யோசிக்கணும். இல்ல அந்த மாதிரி பிராண்ட் செட் பண்றது ரைட்டா நான் கேக்குறேன். இப்போ அண்ணனா நேர்மையா இருக்காருன்ற பிராண்ட் செட் பண்றது ஆக்டரா கேக்குறேன். ஆக்டரா அந்த மாதிரி பிராண்ட் செட் பண்றது கரெக்டா அப்படின்னு நான் எந்த பிராண்டுக்குள்ளேயும் போக மாட்டேன். அது இறைவன் கொடுத்த சக்தி, இறைவன் ஆசியில
நம்ம இப்ப இம்மிடியட்டா வில்லனா வருவேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்தகன் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத இப்படி ஒரு வில்லனா, அது நம்ம என்னோட பர்சனல் கேரக்டருக்கு அது சம்பந்தமே இருக்காது. தெலுங்குல எல்லாம் எல்லாத்துலயும் வில்லனா தெலுங்குல வில்லனா இருப்பேன். திடீர்னு பார்த்து இப்ப இன்னொன்னு நடிச்சிட்டு இருக்கேன், அதுவும் பயங்கரமா வேறையா தான் இருக்கும். இப்போ நீங்க பயோபிக்னு ஒண்ணு எடுத்துட்டு தெலுங்குல ஒண்ணு பண்ணீங்க, சம்வாட் ஒரு பண்றதா சொல்லி ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிற பொலிட்டீஷியனோட ரோல் அந்த பண்ணது இல்லையா? ஆ, 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 ஆ. அதுக்கப்புறம் இப்ப தமிழ்ல இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நேர்மையான அதிகாரிகள் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா உங்களை ஆஃப்கோர்ஸ் அந்த மாதிரி வேற ஆப்ஷனே இல்லைன்ற மாதிரி கூப்பிட்டா போக வேண்டியதான். அந்த மாதிரி கூப்பிட்டா உங்களுக்கு போவோம். வந்து கதைகள்ல ஏதாவது பயோபிக் வந்து நீங்க பண்ணாம இருந்திருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆ. நான் எப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்றதெல்லாம் கிடையாது. உள்ள இருந்து ஒருத்தன் சொல்லுவான், நம்ம நிமிர்ந்தன்ல சொன்ன மாதிரி தான். உள்ள ஒருத்தருக்கான் கேட்டு வரேன், உள்ள ஒருத்தருக்கான் கேட்டு வரேன்ட்டு போவான். அந்த உள்ள இருக்க வேண்டிய பேசுங்க அப்படின்னு. சார் அது அவனுக்குள்ள சார் மேல இருக்கிற பாத்துக்கலாம். ஆமா, இப்ப சொல்லுவாங்க. இப்ப கதையை கேட்டு முடிச்ச உடனே உடனே நமக்கு ஒண்ணு உள்ள சொல்லும். சொன்னா போயிடணும் பேசாம. ஓகே. சொல்லலைன்னா பேசாம இருப்போம். இல்லங்க ரீசெண்டா நான் என்ன பாருன்னா, இப்ப அவரோட சக்சஸ் ஒரு பெரிய சினிமாவுக்கு ஒரு பெரிய பூமா இருந்தது. ஒரு ரியல் லைஃப் ஹீரோவை செலிப்ரேட் பண்றாங்க மக்கள், கமர்ஷியலைஸ் பண்றப்போ அது நல்லாவும் என்டர்டைன்மெண்டாவும் பிசினஸ் சினிமாவுக்கும் அது ஹெல்தியா இருந்தது. சேம் சினாரியோ சரத்குமார் சார் பேசுறப்ப எனக்கு நேதா சுபாஷ் சந்திர போஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சந்திரனை பாக்குறப்ப என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒண்ணு தோணுது, இவர் வந்து சகயம் சாரோட கேரக்டர் ஒண்ணு பண்ணாரு. முன்னாடியே பிளான் பண்ணோம் தம்பி, முன்னாடியே பிளான் பண்ணோம். எழுதியெல்லாம் முடிச்சாச்சு. ஓகே, எழுதியெல்லாம் முடிச்சாச்சு. அப்ப வேற ஒரு சில சூழல் அதை முன்னெடுக்க முடியாம போச்சு. அவர் சகயம் சார் ஐஏஎஸ் அப்ரூவல் கொடுத்தாரு. அவரோட ரொம்ப க்ளோஸா இருந்தேன். நானும் அண்ணன் எல்லாருமே ரொம்ப க்ளோஸா தான் இருந்தோம். அண்ணனே சொன்னாரு, இல்ல இப்ப கை வைக்காத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்ன உனக்கு நிறைய சிக்கல்கள் வரும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வேற வேற விஷயங்கள் நடந்தது, அதனால அதை முன்னெடுக்க முடியாது. சாட்டையில இருக்கும்போது கூட லைட்டா ஒரு பதட்டம் சுகமாட்டேன். ஆனா இப்பெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்றேன், ரொம்ப கிளியரா. இல்ல, நான் பதட்டம்னு சொன்னது ஷார்ட்டை மேக்ல நான் சொல்லவே இல்லை. ஏன்னா ஷார்ட்டையிலே அசால்ட்டா தான் உட்காந்துருப்பான். அந்த ஒரு 2 நாள் வந்தாரு, வந்து அந்த 2 சீனும் தனியா தெரியும் ஸ்கிரீன்ல. நான் சொன்னது வந்து நான் இயக்குனரா இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய வேகமான விஷயங்களுக்கு அவர் ஒரு பக்கம் வேகமா ஓடுவார்ல, அது இப்ப அந்த வேகம் கூட கிடையாது. போயா எனக்கு தெரிய வாயா, அதாவது தன் குழந்தையை தான் எப்படி கையாள்வதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது வச்சா இதுதான் வரும். இப்ப ஒரு சில நேரத்துல நீங்க சொன்ன பதிலே இருந்துச்சு, டீல் பண்றது அவ்வளவுதான், அப்படிதான் டீல் பண்ணுவான் சாதாரணமா. அதுவும் வந்து இப்போ இது பார்க்கும் போதெல்லாம் மாணிக்கம் எடுக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இல்லையே, ரொம்ப கடினமா போட்டு உருட்டுவாங்களே எல்லாம், இவன் இன்னமும் சாதாரணமா வா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் பயன்படுத்தலாமே. என்ன கேக்குறதுன்னா, ட்ராக் அண்ட் ராலி, ஜிம்மி, லைட்டு எல்லாம் இருக்கு, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து நமக்கு இந்த கதைக்கு இந்த வேற ஒரு கோணமா நம்ம சொல்லலாம். அப்படியே சினிமாவுடைய அப்படியே அந்த கட்டு, இந்த ஒயிட் ஷர்ட், அந்த மாதிரி இல்லாம அந்த கேரக்டர் இது வரைக்கும் அதாவது மார்க் கூட கொடுக்க வேணாம். மார்க் கொடுத்தா அங்க நின்று பேசணும்ன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கும்போது அந்த அது மார்க் கொடுத்துருக்குன்னா அந்த இடத்துல வந்து பேசணும், அந்த சைக்கிள் இருக்கக்கூடாதுன்றா. நீங்க எங்கேனாலும் வந்து பேசுங்க, உங்களோட கம்ஃபர்ட் தான். கேமரா எங்கேனாலும் நான் வந்து ஒரு குட்டி கதை சொல்றேன், சின்ன 2 பேர் கதை சொல்றேன். பிகாசோ இருக்காருல ஓவியர், அவர் சாப்பிட போயிருக்காரு ஹோட்டலுக்கு. காஃபி வர லேட் ஆச்சு. அங்க இருக்க பேப்பர் எடுத்து கிறுக்கிறாரு. ஒரு ஓவியம் வந்திருக்கு. பக்கத்துல இருக்கிற பொண்ணு வந்து நல்லா இருக்கே, இது இருக்கு, விலைக்கு கொடுங்க, 2 லட்சம் இருக்காரு. என்ன சார் 3 நிமிஷம் வந்துட்டு 2 லட்சம் கேட்குறீங்க? நான் வரைஞ்சது 3 நிமிஷம் தான், ஆனா அதுக்காக நான் 25 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். அதுதான் இப்ப சுகுமாரான. அவர் வந்து ஓவியர், இவர் ஒளி ஓவியர். அது என்னன்னா, இப்போ நான் நடிச்சிட்டு இருக்க ஒரு படம், அந்த கேமராமேனோட எனக்கு அந்த கேமராமேன் சொல்லிட்டே இருப்பேன், யோ நாங்கெல்லாம் இப்படி இந்த ஸ்கூல் கிடையாது. ஏன்னா அந்த கேமரா மகாநடி கேமரா, வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு டேனி வந்து என்ன சொல்லுவாருன்னா, வச்சுட்டாருன்னா நம்ம அதுக்குள்ளதான் வரணும். அவர் ஒரு மார்க் போட்டாருன்னா அங்கதான் நடிக்கணும். நான் கொஞ்சம் பரபரப்பா வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டா உள்ள வான்னு கூட சொல்ல மாட்டாரு. மண்டைய காணோம், வெளியே நடிச்சுக்கிட்டு இருப்பேன் நான். வந்து யோ இது சொல்லலாம், நான் ஏன் சொல்லணும், நான் சொன்ன இடத்துக்கு நீ வா அப்படிப்பாரு. நான் என்ன சொல்றேன், நோ நாங்க இந்த மாதிரி கிடையாது, நீ எங்க வேணாலும் போ, நான் பிடிக்கிறது தான், எங்க கேமராமேன் பிடிப்பாங்க. அதுதான் என்ன சொல்றது காரணம், அந்த நிதானம் அவனுக்கு இருக்கு. அதாவது
ஒரு ஆர்டிஸ்ட் எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. நான் ஒன் மோர் பண்ணிக்கலாம், லைட்ல வந்து வந்த ஆர்டிஸ்ட் லைட் பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் டேக்கும் செகண்ட் டேக்கும் தேர்ட் டேக்கும் அது ஃபர்ஸ்ட் டேக்ல ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்துடும். ரெண்டாவது வேற ஃபுல்லா எல்லாம் ரொம்ப அழுத்த மாதிரி கொடுக்கணும் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரிஜினாலிட்டியே எடுக்கணும்னு தான் எங்கேயுமே மார்க் பண்ணாம மார்க் கொடுக்காம நீங்க எங்கேனாலும் வாங்க சார் நான் பாத்துக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்றது என்னோட வேலை. ஆர்டிஸ்டுக்கு ஓகே. இப்போ எலிஃபென்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க ட்ரைலர்ல. எலிஃபென்ட் அப்படிதான் சார். எலிஃபென்ட் இந்த ஸ்கேல் வரும் நமக்கு இது இருக்குல்ல. அந்த படத்துல வந்து ஒரு சாரி குறிக்கிறது மன்னிக்கவும் ஒரு அந்த எலிஃபென்ட் இந்த கதையில எலிஃபென்ட் இல்ல முதல்ல. எலிஃபென்ட் ஒரு 7-8 எலிஃபென்ட் வந்து பிளாக் பண்ணா நல்லா இருக்குன்ற ஒரு புள்ளி ஐடியா அவர் கொடுத்தாரு. அப்புறம் அதை நம்ம சீனா மாத்தி நீங்க படத்துல பாக்குற ஒரு காமெடி சீக்வன்ஸ். சொல்றேன் ஒரு பிசினஸ் ஐடியாவே இப்ப எலிஃபென்ட்ல இருந்ததுன்னா இட்ஸ் பிசினஸா செல் ஆகிறதுக்கு ஒரு ப்ரீ பிசினஸ்க்காக ஒரு பாயிண்டா இருக்கும்லாம் நான் யோசிச்சேன். இல்ல அதுவா இந்த படத்துல வியாபாரத்துக்குன்னு எதுவுமே செய்யலாங்க. ஆனா இந்த படம் முடிஞ்ச உடனே சிங்கிள் ஷோ பிசினஸ் தமிழ் அடிக்கடி சொல்லுவார், ஏய் நந்து கவலைப்படாத இது சிங்கிள் ஷோ பிசினஸ் பாரு. அதே மாதிரி ஓடிடி ஆகட்டும் சேட்டலைட் ஆகட்டும் எல்லா தேட்டரும் ஒரு நிமிஷம் நீங்க அதாவது இல்ல அதாவது நான் கண்டிப்பா சொல்லணும் என்னன்னா ஒரு போஸ்டருங்க. இந்த படத்தை எடுத்தாச்சு கடைசி நேரத்துல ஒரு சில விஷயங்கள் வந்தது. ஆனா இதை பண்ணியாச்சு. பண்ண முடிஞ்ச உடனே இப்ப என்ன சொல்றாரு, உங்களுக்கு தான் தெரியும்ல பேசுங்க அப்படின்னா நான் பேச மாட்டேன். நீங்க படம் எடுத்தீங்க அப்படின்னா உங்க படத்தை வேணா சொல்லுவேன், அவர் படம் நல்லா இருக்கு அதை பாருங்கன்னு சொல்லுவேன், இந்த படம் நல்லா இருக்கு இதை எடுத்துக்கங்கன்னு சொல்றேன். நான் நடிச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்றது எனக்கு பயங்கர எனக்கு உள்ளுணர்வே அதை ஒத்துக்காது. நீங்க இருங்க ஏதாவது ஒன்று நடக்கும் அந்த போஸ்டர் அங்கங்க வச்சுட்டாருங்க. திடீர்னு ஒரு நாள் ஜி டிவில இருந்து சாய் கூப்பிடுறாரு, அண்ணா ஒரு போஸ்டர் பார்த்தேன், அக்கல்ல ஒரு பைய வச்சு நின்றுக்கிட்டு இருக்கீங்க தொலைநோக்கு பார்வையோட, அது படம் முடிஞ்சிச்சானே அப்படின்னு. அப்பா முடிஞ்சு 15-20 நாள் ஆச்சு, என்னை பேச சொன்னாங்க, நான் பேசினா அது நல்லா இருக்காது, எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்றதுனால பேசாம இருக்கேன், பார்க்கலாமாண்ணே, உடனடியாக டேரக்டர்கிட்ட பேசுறேன் நீ பாரு அப்படின்னு. பார்த்து உடனே அவன் எமோஷனல் ஆகி அதை கையில எடுத்தார். இங்கே நேர்மை தான் ஜெயிச்சது. நேர்மை அந்த போஸ்டர்லயே இருக்கு, அந்த போஸ்டர்லயே அந்த நேர்மை இருக்கு. அதுதான் போய் கூட்டு வந்துச்சு. இப்ப இந்த படம் வந்து இவர்கிட்ட இந்த கதை இருந்து இந்த கதை இவரை கூட்டிட்டு வந்துச்சு, என்ன கூட்டிட்டு வந்துச்சு, அப்பா கூட்டிட்டு வந்துச்சு, அம்மா எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்த மாதிரி போய் அதுவே வந்து சேட்டலைட் ஓடிடி எல்லாம் அதுவே கூட்டு வந்துச்சு. அதுவே தான் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல பிஃபோர் ரிலீஸ் படம் வாங்குறதே கிடையாது. சினிமா ஜென்ரலா எல்லா பெரிய நடிகர்கள் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் சினிமா கதை தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. உங்கள்ட்ட இருக்கிற அந்த கதையாடல் கதை சொல்லும் திறன் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு நினைக்கிறேன். அதனாலதான் பேன் இந்தியா லெவல்ல உங்க கதை போய் அங்கீகரிக்கான ஒரு விஷயமா இருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. ஆல்மோஸ்ட் மெட்ராஸ்ல இருக்க முக்கால்வாசி பேர்ட்ட கதையா சொல்லியிருப்பாரு, மீதி பேருக்கு படத்தையும் போட்டு காட்டிட்டாரு. இன்னைக்கு கூட என்ன ஷோங்க எங்க நடக்குதுன்னு சொல்லுவாரு. இப்ப இருக்க சூழல்ல வந்து கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டி இருக்குது. இந்த 10 பேர் நீங்க ஆளுமைகள் வந்து இந்த படத்தை பத்தி பேசின பிறகுதான் இந்த ஆடியோ லான்ச் கலகலப்பா இருந்தது. அது இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய போராட்டம். அதுவும் இப்ப இருக்க இயக்குநர்களுக்கு கூடுதல் போர் அந்த பாயிண்ட்டுக்கு இது யானை சொன்னார்ல அவர் தான் அந்த யானை சீக்வன்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி சீக்வன்ஸ் பண்ணிட்டோம். அது இருந்து கண்டென்ட் இருந்தது. ஒரு யானை வந்து 4 யானை ஆக்கி அந்த 4 யானை 7 யானை ஆக்கிடுச்சு. நாங்க 2 நாள் யானை வச்சு பிளான் பண்ணோம். ஆனா அங்க வந்து 3-4 யானைகள், லட்சுமி தீனான் ஒரு பேரு, லட்சுமி முருகேசன் பேரு லைசன்ஸ் யானைகள் தான். 2 நாள் அங்க பிளான் பண்ணாங்க. யானைகளோட கோஆபரேஷன் அதுக்கு பண்ண நடிப்புனால ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. நீங்க செகண்டிங்ல நடிகர்களை விட யானைகள் ரொம்ப அழகா கோஆபரேட் பண்ணுச்சு. ஏன்னா எனக்கு இப்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா இத்தனை பேர் ஸ்டார் காஸ்ட்ல எல்லாருமே வந்து படத்தை பாசிட்டிவா அவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறது, உள்ளுணர்வோட பேசுறாங்க இல்லையா? அதுதான் ஒரு படைப்பை மக்களுக்கு கொண்டு போய் அது அமைகிறது ரொம்ப சிரமம் தம்பி. அது இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. என்னன்னா விசாரணையில் அமைஞ்சிருக்கு. போகும்போதே சொல்லும் அந்த படம் இது அமையுது, இது சரியா வருது, போகும்போதே சொல்லும். அதுக்கான ஆட்கள் அப்பா போய் கதை கேட்டுட்டு பாரதிராஜா அப்பா பண்றாருன்னு இவர் சொன்னோன்னே சொன்னேன் படம் ஹிட்டு, படம் டேக் ஆஃப். அவர் ஐயா பாரதிராஜா வந்து இப்ப அவர் பழக்கம் வச்சிருக்காரு, ஒரு நோட் எடுத்துக்குவார். எதிராளி கதை சொல்ல வர்றாங்கல்ல, நோட் எடுத்து குறிப்பெடுப்பார். என்னங்க குறிப்பிடுப்பா, எனக்கு பதற. அந்த சுரேஷ் அசிஸ்டன்ட் வந்து நோட் வைக்கிறாரு, பேனா வைக்கிறாரு, காஃபி வைக்கிறாரு, சொல்லியா அப்படின்னாரு. கதை சொல்ல ஆரம்பிச்சோன்னா நோட்ல ஒரு வரியோட இருந்தது, பிளாங்க் நோட் இருந்துச்சு. அப்படியே மூடி வச்சாரு. அதுவே ஒரு கவிதை ஐயா ரொம்ப சொன்னாரு. என்கிட்ட சொன்னாரு, திரும்ப என்கிட்ட அப்பா பேசினாங்க. அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு, படத்தை ஆரம்பிச்சாச்சு போவாங்க. அது வந்து என்னன்னா அது அமைச்சுக்கும்.
இந்த நட்புணர்வு அவங்களை ரொம்ப ஆச்சரியமாவும் இல்ல, ரொம்ப பாராட்டப்பட்ட விஷயமா பாக்குறேன். ஏன்னா பாலா அவர்களுக்கு இப்ப நீங்க 25 இயர்ஸ் பண்ண போறீங்க, அது எடுத்து நடத்துறதே நீங்க தான் கேள்விப்பட்டேன். சேர்த்துக்கிட்டாங்க, என்ன சந்தோஷம், அது பெரும் மகிழ்ச்சிங்க. அதெல்லாம் என்னன்னா பாலா அண்ணனெல்லாம் வந்து மிரண்டு பார்த்தது ஒரு காலகட்டம். அது அவர்கிட்டயே போய் நம்ம உட்காரும் போது அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அதே தான் பாரதிராஜாப்பா கேம்பஸ்குள்ளே விட மாட்டாங்க, ஓடி இங்கிட்டு அங்கிட்டு ஓடி திரியுறது. கடைசி ஒரு நாள் நாடோடிகள் பார்த்துட்டு எங்கேயா இருந்தேன் அப்படின்னு, எங்கே இருந்தேன் அவங்க ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து விரட்டி விட்டாங்க எல்லாம். இதுதான் நானும் சொன்னேன். சூரி சொல்லுவாரு, வெளியே வச்சிருவாங்க. இது ஒன்றும் கடந்துதான் அதற்கான காலம் வரணும். நீங்க வந்து காலம் வந்து எல்லாத்தையுமே மாற்றும். ஒருவன் பயங்கரமா இருப்பான், காலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதிராளிகள் கூட அவனை பார்க்கும்போது அவன் அவ்வளவு அழகா தெரியும். காலம் எல்லாத்தையுமே மாற்றும், காலம் தான் முடிவு பண்றது. அனிமா வணங்க நடுவலன்ஸ்லயே இந்த விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன், அந்த விழா நடக்கும், ஐ மீன் சிறப்பா நடக்கும். நல்லா இருக்கு. இன்னைக்கு தான் போகணும், இந்த நம்மள சந்திப்பெல்லாம் முடிச்சுட்டு அங்கதான் போகணும். ஓகே சார், உங்க இறுதி கேள்வியை கேட்குறேன், 2 பேருமே பதில் சொல்லுங்க. லேண்ட்ஸ்கேப்பாவே எனக்கு மலை சார்ந்த இடங்கள்ல இருந்ததா இருக்கட்டும், இல்ல அண்ணன் ஒர்க் பண்ற அந்த ஸ்பாட்ல இருக்கதா இருக்கட்டும், அண்ட் குழந்தைகளும் அனன்யா அவர்கள் வாழ்ற வாழ்வியலா இருக்கட்டும், மூன்றுமே வேறு விதமான வாழ்வியல். கலர் டோனா பார்த்தோன்னா இங்க ஒரு பக்கம் கிரே ஷேட்ல ஒரு லைஃப் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா ஒரு பசுமையான வாழ்க்கை, இன்னொரு பக்கம் எளிய வாழ்க்கை. இது எப்படி இந்த 3 லேயரையும் டை அப் பண்றீங்க? அந்த நாட்டு இது ரொம்ப இலக்கிய ரீதியா சொன்னா, தர்மனின் அறம் வேறு, சகுனின் அறம் வேறு. ஓகே, 2 பேரும் ஒண்ணு கிடையாது. ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறது 2 பேரும் ஒண்ணு கிடையாது. எல்லாம் விளைஞ்சிருக்கு, அவன் அள்ளி கொடுத்தான். எதுவுமே இல்லாத பாலைவனத்துல கடைச்சர அடித்தான் சகுனி. 2 பேரும் அறம் வேறு. அந்த மாதிரி அந்த கதையில இந்த மாதிரியான ஒரு பசுமையான ஒரு பகுதி வேறு, ட்ரையான ஒரு பகுதி வேறு, இது கதைக்குள்ள இருக்குது. அதனால வந்து அந்த 2 வேரியேஷன் லொகேஷன் கிடைச்சது எங்களுக்கு. ஓகே, ரொம்ப அது நரேட்டிவாவே விஷுவல் நரேஷனா இருந்தது. கிரேட் சார், கிரேட் வொர்க். தயாரிப்பாளர்கள் அற்புதமான தயாரிப்பாளர்கள், அவர்களுக்கு நன்றி சொன்னோம். ஏன்னா ரவி சாரா இருக்கட்டும், செந்திலா இருக்கட்டும், அது இல்லாம இவருடைய உதவி இயக்குனர்கள் எல்லாமே என்னைய பாக்குற மாதிரி இருக்கும். ஒருத்தன்னா அவனே நடிப்பான், திடீர்னு பார்த்தா அவன் நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆமா, என்னடா அப்படின்னா ஒரு சின்ன நடிச்சுட்டு வந்தேன். அதாவது இவரோடு பயணப்படுறது கொஞ்சம் சிக்கலுங்க. இதாவது அமீரனோட பயணப்படுவதும் அதே சிக்கல் தான். என்னன்னா கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இது அது ரெடியா இருக்கா, இது ரெடியா இருக்கா அப்படின்னா நான் எல்லாம் சரியா வச்சிருக்கோன்னு நினைப்பேன். அதுல கரெக்டா எது பிரச்சனையோ அதை மட்டும் தான் கேட்பாரு வந்து. ஆமா, அந்த மாதிரி இவரை பார்க்கும்போது எனக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஷாட்டு பரபரப்பான கும்பலின்னு எழுதிட்டாரு. காலையில வந்து பார்த்தா கடை இருக்கு, நான் இருக்கேன், கேமரா இருக்கு, பரபரப்பை காணும். டேய், பரபரப்பான கும்பலின்னு எழுதிருக்கோம், நீ படிச்ச இல்ல, நீ படிச்ச எங்கடா பரபரப்பு? அவனா திரும்ப உருவாக்குறாங்க. எப்படின்னா இங்க ஒரு கடையை போடுங்க, ஒரு கடையை போடுங்க, இந்த இதை வர சொல்லுங்க, நடத்துனாங்க. அதாவது இவரோடு வாழ்வது கொஞ்சம் சிக்கல் தான். பட் ஆனா அவங்க இவரோடு ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா, நான் அதையும் சொன்னேன், எங்கெல்லாம் கவனமா இருக்கணும், எவ்வளவு கவனமா இருக்கணும். ஒரு இயக்குனர்ன்றவன் முன்னாடி பாக்குறத விட பின்னாடி பார்க்கணும். அவ்வளவு தூரம் உன்னை வந்து தயார்படுத்தி விட்டுருவாங்க அப்படின்றத வந்து நான் பார்த்தேன். நான் நந்தானோட கதை பாலிவுட் போயிடுச்சு, அடுத்து இயக்கமும் வரப்போறதா கண்டிப்பா வரும். கண்டிப்பா மாணிக்கத்தையே அவர் எடுப்பாராங்க. மாணிக்கத்தையே எனக்கு தெரிஞ்ச என் நண்பன் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும், டிஃபன் பாக்ஸில் நடிச்சிருந்தாங்களா இர்ஃபான், அவரெல்லாம் இருந்திருந்தாருன்னா மாணிக்கமெல்லாம் வந்து அப்படி இருக்கும். இன்னொரு நண்பர் இருக்காரு, கண்டிப்பா அவரை வச்சு எடுப்பார். ஆமா, கண்டிப்பா. அது விரைவில் அறிவிப்பு வரும். வாழ்த்துக்கள். இந்த படம் மக்களோட வாழ்வியல்ல ரொம்ப யதார்த்தத்தை பிரதிபலிக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ட்ரெய்லர் டீசர் பார்த்து போய் தெரிஞ்சது. இதுல இருக்கிற மனிதர்கள் நேற்று பேசின வார்த்தைகள் எல்லாமே அவ்வளவு சோல்ஃபுல்லா இருந்தது. ஈவன் இந்த கான்வர்சேஷன் முதற்கொண்டு இந்த மாதிரி நல்ல படங்கள் மக்கள் போய் வெற்றி அடையுதுன்னு நினைக்கிறப்போ, பார்த்து ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விகடன் சார்பா அதுக்கு வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி.